தமிழ்நாட்டில் கடல் கொந்தளிப்புடன் இருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கடல் சீற்றம் மிக கொந்தளிப்புடன் காணப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கடல் அலை சீற்றத்துடன் காணப்படுவதால் கடலோர மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கடல் கொந்தளிப்புடன் இருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் கடல் சீற்றம் மிக தீவிரமாக இருக்கும் என்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடல் அலை சீற்றத்திற்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடல் கொந்தளிப்பு கடல் அலை சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் கடலோர பகுதிகளில் உள்ளவர்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விழுப்புரம், கடலூர், நாகை மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கடல் கொந்தளிப்புடன் இருக்கும் என்று மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் ரெட் அலர்ட் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் கடல் சீற்றம் மிக தீவிரமாக இருக்கும் என்று சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கடல் கொந்தளிப்பு கடல் அலை சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் கடலோர பகுதிகளில் இருக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ஹரி இணைக்கிறார். ஹரி, தென் தமிழ்நாட்டில் கடல் கொந்தளிப்பு அப்படின்னு 3 வித ரெட், மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? மேலதிக விவரங்கள் என்ன? அதாவது இந்திய பெருங்கடல் பகுதியிலிருந்து 10,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அட்லாண்டிக் கடல் பகுதியில கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து இந்த பலத்த காற்றின் விளைவு, அதாவது இந்த கடல் பகுதிகளில் திடீரென எந்த ஒரு குறிப்பும் எந்த ஒரு எச்சரிக்கையும் இன்றி ஏற்படும் அதிகபட்ச காற்றின் விளைவாக இந்த கள்ளக்கடல் எனப்படும் நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி ஏற்பட்ட இந்த நிகழ்வு, அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் ஏற்பட்ட இந்த நிகழ்வு 28ஆம் தேதி வாக்கில் மெல்ல இந்திய பெரும்பகுதிக்கு நகர்ந்தது. கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் நகர்ந்து தற்போது இந்த காற்றின் போக்கு, இந்த கள்ளக்கடல் எனப்படும் காற்றின் போக்கு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வந்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் கடல் அலை சீற்றத்துடன் இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த கள்ளக்கடல் என்ற நிகழ்வு இன்றும் நாளையும் இருக்கக்கூடிய இருந்ததால் தென் தமிழகத்துல ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளில் கடல் அலை சீற்றம் மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக சிகப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும், விழுப்புரம், கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதிகளில் கடல் கொந்தளிப்பு, கடல் அலை சீற்றம் போன்றவை அதிகமாக இருக்கும் என்பதால மீனவர்கள் தங்களுடைய கடலோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தும்படியும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த கடலோர பகுதிகளில் தாழ்வான பகுதிகளோ அல்லது கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆற்றின் பகுதிகளிலேயோ தாழ்வான பகுதி இருந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் சற்று உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. தாழ்வான பகுதிகள் இருக்கும் எனில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீடுகளும் சேதாரமாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கடல் அலைகளின் சீற்றம் அதிகமாக இருக்கக்கூடும் என்ற காரணத்தினால கடல்ல விளையாட்டுக்காக இறங்கி குளிக்க மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்னதாக இது போன்ற நிகழ்வு எப்பொழுது ஏற்பட்டது என்ற ஒரு விவரத்தை இந்திய கடல்சார் தகவல் மையம் தெரிவிக்கவில்லை. குறிப்பாக இந்த கள்ளக்கடல் எனும் கடல் கொந்தளிப்பு கடல் அலை சீற்றம் இருக்கும் என தெரிவிக்க நிலையில இன்றும் நாளையும் இந்த எச்சரிக்கை தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலதிக விவரங்களுக்கு நன்றி ஹரி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.